இந்த மாதிரி ஒரு குழந்த முதுகில் புண்ணோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு. 10 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படின்னு ஒரு கால் வந்தது. ஒரு 4, 5 பேர் எனக்கு கண்டினியூஸாக கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ போய் பார்த்தேன். இந்த வீடியோவை விட மோசமான ஒரு கண்டிஷனில் இன்றைக்கி இருந்தது. அவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷன். இந்த நாய் இந்த மனுஷங்க எதிர்க்க உலர்த்திக்கிட்டு தானே இருக்குது. ஒருத்தருக்கு கூடவா அதை கொண்டு போயிட்டு இல்லை ஏதாவது ஒரு ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு அனிமல் வெல்ஃபேருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்றது தோணலை. அது எங்கே போனாலும் அது மேலே தண்ணி ஊற்றி தள்ளுறது, அது மேலே தொடப்பத்தை எடுத்து அடிக்கிறது, அந்த மாதிரி நாற்றம் அடிக்குது. நான் என்ன கேட்குறேன், நம்மெல்லாம் செத்தா என்ன சந்தனமாக மணக்க போகுது, இல்லை நமக்கு புண்ணு வந்தால் என்ன ஜவ்வாதமாக மணக்க போகுது? அது ஒரு வாயில்லா ஜீவன் தானே. உன் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டாலோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ உனக்கு பதறாது? இது ஒரு நாய் தானே, நீ செய்ய வேண்டாம் எடுத்து. ஆனால் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்கலாம்ல. அந்த குழந்தைய துரத்தி அடித்து கடைசியில் நேத்தி 10 மணிக்கு தேட ஆரம்பித்து 12:30 மணிக்கு அந்த குழந்தைய தேடி பிடிச்சி அதுக்கு உண்டான ஒரு ஃபஸ்ட் எய்டு, அதாவது ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அது ரொம்ப நான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அந்த ராத்திரியில் என்னால் டாக் கேச்சர் வச்சோ இல்லைனா வேன் வச்சோ ஆட்டோ வச்சோ பிடிக்க முடியலை. ஸோ அதனால் அதுக்கு ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்டாக அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு மெடிக்கேஷன் பவுடர் எல்லாம் போட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி என்னோடய கான்ஃபிடென்ஸ் அதுக்கு கெயின் பண்ண வச்சு அதை என்ன சொல்கிறது, அது ஒரு நம்பிக்கைக்கு நான் உண்டு பண்ணணும். நான் அதை ஹார்ம் பண்ண வரலை, அதுக்கு நான் எந்த கெடுதலும் பண்ண வரல, அது நான் நல்லது தான் பண்ண வந்திருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய நம்பிக்கையை அடைஞ்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி அதுக்கு தேவையான மாத்திரைகள் மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா யூடியூப்பில் பாதியாக போட்டால் நிறைய பேர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ முழுமையாக கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாவது குழந்தைய கண்ணில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்போதே தயவு செஞ்சு ஏதாவது ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் யாருக்காவது தெரிவிச்சிடுங்க. அந்த புழு இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அனிமல் வெல்ஃபேர் நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு சொன்னது, மேடம் இந்த புழுவை நான் உள்ளங்கையில் வச்சு மூடி பார்த்தேன், என்னால் ஒரு 2 செகண்ட் மேலே மூட முடியலை, அவ்வளோ அது அந்த வாயை வச்சு கடிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புழுக்கள் அந்த குழந்தைய அரிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். நிறைய பேர் சாப விடும்போது கூட சொல்லுவாங்க, உன் வாய் புழு பூத்து போகணும், கால் புழு பூத்து போகணுன்ட்டு. ஏன்னா அது அவ்வளோ ஒரு பெரிய கொடிய தண்டனை. அந்த தண்டனையில் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு நம்ம உதவலாமே. தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைய பார்த்தீங்கன்னா தகவல் கொடுங்க.